ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் முத்து சோளத்தை வச்சு எப்படி இதில் பணியாரம் வெள்ளை சோள பணியாரம் வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சிறுதானிய உணவுகள்லாம் வந்து உடம்புக்கு சேர்த்திக்காது ரொம்ப நல்லதுங்க. நம்ம எப்படி இதில் பணியாரம் செய்கிறதுக்கு தோசை இருக்கலாம் மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் அந்த மாதிரி வெள்ளை சோளம் நாட்டு வெள்ளை சோளம் வந்து மேல் தோலெல்லாம் நீக்காமல் தவிடு நீக்காமல் முழு சோளமாக எடுத்து வச்சுக்கிறேங்க. பாருங்கள், தவிடெல்லாம் நீக்காமல் அரிசி இல்லைங்க, சோளம் முழு சோளங்க அப்படியே இருக்குங்க. நம்ம விதைச்சோம்னா கூட முளைச்சி வருங்க. அந்த சோளத்தை தான் நான் வந்து வச்சுருக்கிறேங்க. இது வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. அதே அளவுக்கு அரிசி வந்து இட்லி அரிசி 1 டம்ளர் வந்து இந்த டம்ளரில் இட்லி அரிசி வந்து 1 டம்ளர் எடுத்துருக்குறேங்க. 50 இட்லி அரிசி. அதே டம்ளரில் இந்த வெள்ளை சோளம் வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேங்க. ரெண்டையும் ஒன்றா நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இது 1 டம்ளர் இது 1 டம்ளர் சேர்த்துருக்குறேங்க, பாதி பாதி. இப்போ வந்து நம்ம அதுக்கு உளுந்து வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்து எடுத்து இது கூடவே சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க. நீங்கள் வெள்ளை உளுந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு உளுந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்குறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாங்க. நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க. நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம அந்த சோளத்தில் இருக்கிற அழுக்கு இதெல்லாம் போக, நல்லா தூசி இதெல்லாம் போக நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. சுத்தமாக இதை இப்போ கழுவிட்டு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊறின முன்னாடி எந்த பதத்துக்கு ஆட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. தட்டு வச்சு நம்ம 3 மணி நேரம் வச்சுட்டு பார்க்கலாங்க. அப்புறம் இப்போது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு நல்லா அரிசி சோளம் ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த உளுந்து வந்து நல்லா ஊறி இந்த பொட்டெல்லாம் விட்டு வந்துருச்சுங்க. அதை நம்ம எடுக்க வேண்டியது இல்லைங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் கழுவி அந்த பொட்டை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாற்றக்கு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கழுவி தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வந்தாச்சுங்க. சூப்பராக நம்மளுக்கு சோளமும் அரிசியும் ஊறி வந்திருக்குங்க. நம்ம இந்த ஒன்றாட கருப்பு பொட்டு இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லைங்க. அந்த காலத்துல எல்லாம் பொட்டோடு தான் உளுந்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. கருப்பு உளுந்து வந்து பொட்டோடு யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப அயன் சத்து கால்சியம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இப்போ நான் வந்து கிரைண்டர் நீங்கள் அரைச்சாலும் சரி, மிக்சி ஜாரில் அரைச்சிட்டாலும் சரி, நான் வந்து மிக்சி ஜாரில் தான் சேர்த்து அரைச்சிட்டு போகிறேங்க. நான் 2 தடவை சேர்த்து இதை அரைச்சிக்கலாங்க. ஒரே தடவையில் சேர்த்தோம்னா நிறைய இருக்குங்க, அதனால் 2 தடவையாக அரைச்சிக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரையாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சோம்னா இந்த மாதிரி ரவை பதத்துக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவை பதத்துக்கு வந்தனாடி நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா சீக்கிரமாக டக்குன்னு அரைவட்டுருங்க. இல்லைன்னா குருணையாக அப்படியே இருக்குங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாத்திரத்தில் கொட்டிட்டு திருப்பி இன்னொரு டைம் நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போது 2வது டைம் அரைக்கிறப்ப இந்த மாவுக்கு தேவையான உப்பு வந்து இதிலே சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நான் கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டேங்க. பாருங்கள், 2வது டைம் அரைச்ச மாவையும் நம்ம இது கூடவே சேர்த்திக்கலாங்க. இது கொஞ்சம் நான் கெட்டியாக அரைச்சிருக்கிறேங்க 2வது டைம் அரைச்ச மாவு. ஏன்னா ஜாரில் நம்ம கழுவி சேர்த்துறப்ப தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், ஜாரை கழுவி நம்ம தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு கைகள்னாலேயே வந்து மாவை கலக்கி வச்சுக்கலாங்க. கரண்டியில் கலக்க வேண்டாங்க. கரண்டியில் கலக்கினா வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் கலந்து வராதுங்க. மாவு எப்போவுமே நம்ம இட்லி மாவு எந்த மாவு ஆட்டினாலும் கைகள்னால் கரைச்சி வச்சா தான் அது நல்லா வந்து பொங்கி பபுள்ஸ் விட்டு நல்லா வருங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக கலந்தும் வருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு பாருங்கள், இந்த பதத்தில் நான் வச்சுக்கிறேங்க. இது இன்னும் நம்மளுக்கு இந்த சோளம் வந்து ஊறி வருங்க. ஊறி வர்றப்ப நம்மளுக்கு மாவு ஊற்றுறக்கு பக்குவமாக கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம தோசை மாவு பதத்துக்கு இப்போ வந்து இருக்குங்க. இதை வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க.
மூடி வச்சுட்டு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி பொங்கி வந்த முன்னாடி எப்படி பணியாரம் ஊற்றுறோன்னு சொல்லி நான் காட்டுறேங்க. மூடி வச்சுட்டு 8 மணி நேரத்துக்கு பின்னாடி நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஆட்டி வச்ச மாவு 8 மணி நேரத்துக்கு பின்னாடி நல்லா பொங்கி புளிச்சு நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்துருச்சுங்க. இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக மாவு நம்மளுக்கு பொங்கி வந்திருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு தடவை தான். மாவை நல்லா ஒரு 2-3 தடவை கலந்து விட்டுட்டு நம்ம பனியாரக்கல் வச்சுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சு பனியாரக்கல் வச்சுக்கிறேங்க. பனியாரக்கல் சூடானது நம்ம வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடலெண்ணெய் சேர்த்து பனியாரம் சுட்டோம்னா சோள பனியாரம் நல்லா மணமாக அந்த சோளத்தோட மணத்துக்கும் கடலெண்ணெயோட மணத்துக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம அளவாக தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்போது நம்மளுக்கு எண்ணெய் சூடானதும் பனியாரம் வந்து ஊற்றிக்கலாங்க. நல்லா 3/4 வாசிக்கு மட்டும் ஊற்றினா போதுங்க. புளி நிறைய ஊற்ற வேண்டாங்க. அதுவே பொங்கி நம்மளுக்கு பெருசாக வந்துடுங்க. இந்த மாதிரி 3/4 குலுக்கி நம்ம ஊற்றிக்கலாங்க. நம்ம சிறுதானிய உணவுகள்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கணுங்க. அந்த காலத்துலலாம் இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. நம்ம இப்போ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இப்போ பாலிஷ் பண்ண ரைஸ் வந்து சாப்பிட்றனால தான் உடம்புல நோய் சக்தியே இல்லாமல் இருக்குதுங்க. நல்லா வெந்து வருது பாருங்கள். நல்லா பபுள் சுட்டு பாருங்கள், ஓட்டோட்டையாக பபுள் சுட்டு வெந்து வருதுங்க. வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு சைடு நம்ம வெந்ததும் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு ஒட்டவே இல்லைங்க கல்லில். சூப்பராக நம்மளுக்கு பாருங்கள் பொன்னிறமாக நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வெந்து வந்திருக்குங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. அடாடா, என்ன கலருங்க அது! பார்க்கவே சாப்பிடணும் போல் தோணுதுங்க. 2 சைடு வெந்தது நம்ம பனியாரத்தை எடுத்துக்கலாங்க. இப்போது நம்மளுக்கு சுட சுட மொறு மொறுன்னு சோள பனியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து மட்டன் குழம்பும் காம்பினேஷன் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் புளிச்சட்னி, தக்காளி சட்னி, மீன் குழம்பு எது வேணாலும் வச்சு பரிமாறிக்கலாங்க. டேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு மொறு மொறுன்னு பாருங்கள் சத்தம் எப்படி வருதுன்னு. சூப்பராக சோள பனியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க. உள்ளே வாருங்க, நல்லா கோல்ஸாக எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி சிறுதானிய உணவுகளை செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து நீங்களும் பயனடைங்க. நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க.